அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஓப்பன் மார்கன் சேனல். இந்த வாரம் திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் சசிகுமார் அவர்கள் நடிப்பில் இரா சரவணன் இயக்கத்தில் வெளிவந்திருக்க நந்தன் படம் தான். இந்த படத்தில் வந்து சசிகுமார், அப்புறம் பாலாஜி சக்திவேல், ஸ்ருதி பெரியசாமி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருக்குள்ள வரும்போது தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள ஒரு பகுதியாக இருக்கிற வனங்கான்குடி அப்படிங்கிற கிராமத்து பஞ்சாயத்தில் வந்து பிரசிடெண்ட்டாக காலங்காலமாக அண்ணா போஸ்ட்டாக ஜெயிக்கிறவர் தான் பாலாஜி சக்திவேல். அவர் கொஞ்சம் உயர் ஜாதி மாதிரியான காண்பிக்கப்படுது படத்தில். அப்படி ஒரு நாள் அந்த வர பிரசிடெண்ட் தேர்தலுக்கு யாரை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து திரும்பவும் அவரை தேர்ந்தெடுக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்படி வரும்போது எல்லாரும் ஒரு மனதாக அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் எதிர்க்கிறாரு. அவரே எதிர்க்கிறவரையும் வந்து எதிர்பாராதமாக இறந்து போகிறதுக்கு அந்த சூழ்நிலையில் பாலாஜி சக்திவேல் தான் அண்ணன் போஸ் இந்த வாட்டி ஜெயிப்பாருன்னு நினைக்கும் போது ஒரு திடுக்கிடும் அறிவிப்பு வருது. அது என்னன்னா, இந்த பஞ்சாயத்து வந்து ரிசர்வ் தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளது தான். அப்போ வந்து இவர் வந்து அடுத்ததாக என்ன பண்ணலான்னு யோசித்து அந்த அதிகாரத்தை கையிலே வச்சுக்கணும்னு சொல்லி அந்த தொகுதியில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ரிசர்வ் தொகுதி அறிவிக்கப்பட்ட உடனே அதுக்கு நமக்கு கைக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு கைப்பாவையை வந்து அதில் வந்து அந்த போஸ்ட்டில் போட்டுட்டு நம்ம அதிகாரத்திலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி யோசிக்கும் போது தான் அவங்க வீட்டில் வந்து படிப்பறிவு இல்லாமல் அவங்க வீட்டில் எடுபடி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு வர ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஜாதியை சேர்ந்த சசிகுமாரை வந்து தேர்தலில் நிற்கலான்னு முடிவு பண்ணுறாரு. அவரும் சசிகுமாரும் கொஞ்சம் யோசனைக்கு அப்புறம் சரின்னு ஒத்துக்கிறாரு. அப்படி ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து இந்த பதவியை கொடுத்த பாலாஜி சக்திவேலையே எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. இதனால கோபம் அடைஞ்சு அந்த அவங்க குடியிருக்கிற பகுதியை வந்து நான் கொடுத்த பட்டா தான், அதனால எல்லாரும் காலி பண்ணுங்கன்னு சொல்லி அவர் நெருக்கடி கொடுக்குறாரு. ஸோ இப்போ வந்து சசிகுமார் வந்து அந்த பதவியை ரிசைன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது. இல்லைனா காலி பண்ணோம் மக்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணாரா, இல்லைனா அவர் பாலாஜி சக்திவேலை எதிர்த்து அரசியல் பண்ணாரா அப்படின்றது தான் படத்தோட பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இது வந்து இது வரைக்கும் பேசாத ஒரு கிராமத்து பஞ்சாயத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர முயற்சியில் இறங்கியிருக்கிற இரா சரவணன். அவர் ஏற்கனவே கத்துக்குட்டி, உடன்பிறப்பு இந்த மாதிரியான பெரும் மக்களால் வரவேற்பு பெற்ற படங்கள், வணிக ரீதியாக சரியாக போகலனாலும் மக்களால் பாராட்டப்பட்ட சமூக அக்கறை உள்ள படமாக பார்க்கப்பட்ட 2 படங்களை இயக்கியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த கான்செப்ட் வைஸ் நல்லா இருக்குது. கதைப்படி நல்லாவே கொண்டு போயிருக்காரு. அதுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து சசிகுமார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள் மாதிரியான பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து அவரோட கேரக்டரை கொண்டு வரதுக்கு ரொம்பவும் இறங்கி நடிச்சிருக்காரு. ஹீரோயிசத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு கட்டத்தில் பாலாஜி சக்திவேல் வந்து அவரை வந்து மிதித்து தரையில் போட்டு மிதிப்பார். ஒரு கன்னத்தில் மிதிப்பார் செப்பலால். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கூட எஃபர்ட் எடுத்து பண்ணியிருப்பார். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அந்த படம் அவரோட கரியரில் ஒன்றா பெஸ்ட் படம் கூட சொல்லலாம். அடுத்தது பிக் பாஸ் ஸ்ருதி பெரியசாமி, அவங்களும் அவங்க ரோலை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு படிப்பறிவு கம்மியாக இருக்கிற இவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அட்வைஸ் கொடுக்குற மாதிரியான கேரக்டர், ஒய்ஃப் கேரக்டர் வராங்க சசிகுமாருக்கு. அவங்களும் கேரக்டர் சிறப்பாக பண்ணிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குல இருக்குது. அது இல்லாமல் படத்தில் மெயின் கேரக்டராக வந்து படத்தை வந்து தூக்கி நிறுத்துறது யாருன்னா பாலாஜி சக்திவேல். அவர் தான் படத்தில் வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு அந்த போஸ்ட் கிடைக்கலன்னா நயவஞ்சகமாக காய் நவுத்துறது, யாரை அடுத்து நிற்க வைக்கலான்னு அவர் நிற்க வச்சு அவரை கவுக்குறது, அப்புறம் அவருக்கு நெருக்கடி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த சசிகுமாரை வந்து அந்த சுதந்திர தின விழா கொடியேற்ற விடாமல் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவர் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சீட்டில் உட்கார விடாமல் அதுக்கான நயவஞ்சகங்களையும் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த வில்லத்தனத்தை வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே இருக்குது. அவர் தான் படத்தில் மெயினாக இருக்கார். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அந்த குட்டி பையனும் சசிகுமார் பையனும் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து மினிமலிஸ்டிக் கேரக்டர் தான். சமுத்திரக்கனி ஒரு முக்கியமான கேரக்டரில் படத்தில் வராரு. கொஞ்ச நேரமே வந்தாலும் படத்தில் அவர் வந்து சப்போர்ட்டிங் ரோலை வந்து நல்லா ஃபீல் குட்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மியூசிக் வந்து ஜிப்ரான் தான் பண்ணியிருக்காரு. பாடல்கள் ஓரளவுக்கு கேட்கக்கூடிய அளவில் இருக்குது. பிஜிஎம்மும் படத்தை எலிவேட் பண்ணுற அளவில் இருக்குது. படத்தில் வந்து வசனங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது. அது இல்லாமல் படத்தில் கதையை பார்க்கும்போது நல்லாவே இருக்குது.
இதுதான் படத்தோட ப்ளஸ்ஸு. மைனஸே இல்ல. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது என்னன்னா, ஏற்கனவே பார்த்த சமீபத்தில வந்த படங்கள், இந்த சாதி அரசியல் படங்கள்ல வந்த காட்சிகள் மாரியே பல காட்சிகள் வச்சிருக்காங்க. அது இல்லாம சசிகுமார் வந்து எதுக்கு இப்படி அது அந்த ஒடுக்கப்பட்ட இனனால இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு நடை உடையெல்லாம் வந்து காமிச்சிருக்கிறது பெரிய அளவுல கவரல. ஏன்னா, அவருக்கும் நல்ல ஒரு டீசென்ட்டா இருக்க மாரி காமிச்சிருக்கலாம். இப்போ உள்ள காலகட்டங்கள்ல 2024 வந்து அட்வான்ஸா போய்க்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில வந்து ஒரு அழுக்கு பனியனு, அழுக்கு லுங்கி மாரி காமிச்சது அந்த அளவுக்கு இது இல்ல. அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறமும் அவர வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு போற மாரிலாம் காமிக்கிறதுனால, உடையமைப்புலலாம் நல்லா கவனம் செலுத்தி நல்லா பண்ணியிருக்கலாம். அது சின்ன ஒரு குறையா பார்க்கப்படுது என்னோட அது இல்லாம படத்தில பல இடங்கள்ல கன்டினியூட்டி மிஸ் ஆகப்படுது. அது படத்த வந்து கொஞ்சம் சில நேரங்கள்ல வந்து ஷார்ட் ஃபிலிமு, அப்புறம் டாக்குமெண்ட்ரி படம் மாதிரியான ஒரு வசனங்கள்லாம் அந்த அளவுக்கு க்ரவுட்லாம் வந்து பெரிய அளவுல இல்ல. படத்த வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருந்திருக்கலாம். அது கொஞ்சம் படத்த வந்து சீரியல் பார்க்குற மோடு கொண்டு போயிடுது ஒரு சில இடங்கள்ல. அத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அது இல்லாம இது கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட். அதனால நடுவுல ஒரு சில மைல்டான காமெடி வச்சிருக்கலாம். ஒரு சசிகுமார் ஃப்ரெண்ட் மாரி கேரக்டர்ல யாராவது 2, 3 சீன் காமெடியன்ஸ போட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுபட்டுருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துருக்கலாம். அது இல்லாம ஜாதி பத்தியான விஷயங்கள் படம் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அழுத்தி சொல்றது கொஞ்சம் ஓவர் டோஸா போயிடுச்சோ அப்படின்னு என்னால பார்க்கப்படுது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, கதையா பார்க்கும்போது நல்லா இருக்கு. அத ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு வரும்போது சில இடங்கள்ல அந்த அளவுக்கு சொல்ல வந்தது எடுபடல. சில விஷயங்கள் வந்து போலியா சித்தரிச்ச மாதிரி இருக்கு. நடைமுறைக்கு 2024 காலகட்டங்கள்ல உள்ள மாரி இல்ல. 80 காலகட்டங்கள்ல உள்ள மாரி காட்சி அமைப்புகள் இருக்கு. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் ஓரளவு அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியில வரும். ஒரு டைம் இருக்கவங்க, வாய்ப்பு இருக்கவங்க பார்க்கலாம் தியேட்டர்ல. ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறவங்க ஓடிடில பார்க்கலாம். ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் இதான் வெர்டிக்ட்டு. அபோவ் ஆவரேஜ் அப்புறம் ஓடிடில வரும்போது பார்க்குறவங்க பார்க்கலான்றது தான் வெர்டிக்ட்டு. ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்க கருத்துக்கள் பின்னோட்ட தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை அம்சம் உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.